நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளுக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கொடுத்துருக்கீங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஆண்டவரே, தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும், வழி நடத்தும். உம்முடைய கரத்துக்குள்ளாக எங்கள் எல்லாரையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் இறைமக்கள் ஞாயிறாக நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த இறைமக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளிலே கடந்த வருடம், அதற்கு 2-3 வருடத்திற்கு முன்பாக நடந்த அந்த இறைமக்கள் ஞாயிறு ஆராதனையிலே ஒரு முறை வந்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு நாம் தியானித்தோம். அதே மாதிரி கடந்த வருடத்தில் நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நம்ம தியானித்தோம். இப்பொழுதும் வந்து அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற அந்த பீட்டிடியூட்ஸ் அல்லது பேரின்பங்கள்லேருந்து ஒரு பர்டிகுலர் பேரின்பத்தை பற்றி தான் நம்ம வந்து தியானிக்க இருக்கிறோம். ஸோ இங்கே பேரின்பங்கள் என்னென்னா, இவைகள் வந்து ஆண்டவரால் நமக்கு கொடுக்கப்படுகிற நன்மைகள் நம்ம சொல்லலாம். சிற்றின்பங்கள் வந்து உலகத்துக்குரிய காரியங்கள், நம்முடைய சரீரத்துக்கு அடுத்த காரியங்கள், இவைகளை நம்ம சிற்றின்பங்கள்னு சொல்லுவோம். ஆனால் பேரின்பங்கள்ங்கும் போது நம்ம ஆண்டவரிடம் என்று பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மைகள், இதை வந்து நம்ம பேரின்பம்னு சொல்லலாம். இந்த பேரின்பங்கள் வந்து இங்கே ஆண்டவர் சொல்லுகிற 8 பேரின்பங்கள், 8 விதமான பேரின்பங்கள். இந்த பேரின்பங்கள் வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்னா இந்த 8 விதமான அந்த கேரக்டர்ஸ், இந்த 8 விதமான கேரக்டர்ஸ் இருக்கவங்களுக்கு ஆண்டவர் அந்த பேரின்பங்களை அருளுவதாக அங்கு கூறுகிறார். ஸோ 8 விதமான கேரக்டர்ஸ் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நம்ம வாழ முடியும். வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னா என்ன? நம்ம ஆண்டவரோடு ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவரை சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஸோ இதில் வந்து இந்த 8 விதமான பேரின்பங்களில் ஃபஸ்ட்டு வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர் கொடுத்துக்கிற ஒரு வார்த்தை வந்து ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இந்த 8 இதில் முதல்ல இந்த பேரின்பத்தை, இந்த பர்டிகுலர் காரியத்தை ஆண்டவர் ஏன் முதல்ல சொன்னாங்க? 8 இது இருக்குது. இதில் முதல்ல வந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதை சொல்லியிருக்கலாம். அல்லது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அதையும் ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படிங்கிற காரியத்தை ஆண்டவர் ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு படிக்கட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சர்ச்சுக்கு ஏறி வரக்கூடிய படிக்கட்டு இருக்குது. ஸோ இந்த படிக்கட்டில் வந்து முதல்ல ஒரு 4 படிக்கட்டு இல்லாமல் டேரெக்டாக 5ஆவது படிக்கட்டுலேருந்து ஏறி வரணும்னா எத்தனை பேரால் ஏறி வர முடியும்? ஒரு நல்ல அத்லட்டால், நல்ல ஒரு திறமையானவனால தான் நம்மள முடியும் அந்த 5ஆவது படிக்கட்டில் ஏறி வர முடியும், இல்லையா? அப்போ வந்து முதல் படிக்கட்டு இருந்தால் தான் பலவீனம் உள்ளவர்களால் ஏறி வரக்கூடிய படிக்கட்டு வந்து முதல் படிக்கட்டு, முதல் 2-3 படிக்கட்டு இருக்கணும். அப்போ தான் பலவீனமானவர்களால் அந்த படிக்கட்டில் ஏறி வர முடியும். இப்போ ஆண்டவரை நெருங்கி வரணும்னா இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இல்லைன்னா மற்ற கேரக்டர்லாம் இருக்குது. அதாவது இந்த பர்டிகுலர் கேரக்டர் இருக்கவங்களால ஏறி வரணும். அது பலவீனம் உள்ளவர்கள் வந்து ஏறி வருவதற்காக ஆண்டவர் இந்த இதை முதல்ல வந்து சொல்கிறாங்க. எப்படின்னா, இப்போது இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இது வந்து ரொம்ப ஒரு உயரிய கேரக்டர். ஸோ அவங்க வந்து பலவீனத்தை கடந்து அவங்களுக்கு அதை விட உயர்ந்த கேரக்டர்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அதை விட ஒரு உயர்ந்த கேரக்டர். அல்லது சமாதானம் பண்ணுகிறவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கேரக்டர்ஸ். ஆனால் ரொம்ப சின்ன கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு அடிப்படை தேவை வந்து ஆவியில் எளிமையுள்ளதான் ரொம்ப தேவையான ஒரு அடிப்படை கேரக்டர். அந்த கேரக்டரை கடந்து அதை விட அதிகமான கேரக்டர்ஸ் உள்ளவங்க இந்த முதல்ல சொல்லலைன்னா அந்த அதிகமான பரிசுத்தம் உள்ளவங்க தான் ஆண்டவர்கிட்ட வர முடியும். பலவீனம் உள்ளவர்களால் ஆண்டவரிடத்தில் வர முடியாது. பலவீனம் உள்ளவர்களால் ஆண்டவரிடத்தில் வர முடியாது. அதனால தான் இந்த கேரக்டரை வந்து ஃபஸ்ட்டு வச்சுருக்கிறாங்க. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவரிடத்தில் இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம முதல்ல வந்து
கடவுளிடத்தில் நம்ம வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம் என்னது? கடவுளிடத்தில் நம்ம வந்து சேருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியம், அந்த தடையாக இருக்கக்கூடிய காரியம், நான் சொல்கிற காரியம் வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காரியம். அதாவது உலக ரீதியாக அந்த தடை நான் சொல்கிற காரியம் வந்து நம்ம எல்லார்கிட்டையும் அந்த காரியம் இருக்குது. அது வந்து எல்லாருக்கும் பிடித்த காரியம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் வந்து தான் வந்து இந்த ஆவியல் எளிமைக்கு ஒரு ஆப்போசிட்டாக நம்ம சொல்லலாம். அது வந்து என்னென்னா பெருமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆங்கிலத்தில் ப்ரைட் அல்லது ப்ரௌடுன்னு சொல்லலாம். பெருமை வந்து நம்ம கடவுளிடத்தில் வருவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ வந்து என்கிட்ட எல்லாமே இருக்குது, எனக்கு தேவையான எல்லா செல்வமும் இருக்குது, எனக்குள்ள சமாதானம் இருக்குது, நான் ஒரு நீதிமான், நான் வந்து ஒரு பரிசுத்தவான். ஸோ இந்த மாதிரி பெருமைகள் எனக்குள்ளே இருக்கிறப்ப நான் ஆண்டவரிடத்தில் போக முடியாது. ஆண்டவருடைய தேவை எனக்கு இல்லை. நான் என்னை நானே நான் பரிசுத்தவான் நான் சொல்லிக்கிறேன், என்னை நானே நான் வந்து நீதிமான்னு சொல்லிக்கிறேன். அதாவது செல்ஃப் ரைட்டியஸ்னஸ் எனக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி நான் வந்து பரிசுத்தவான், என்னை நானே நான் பரிசுத்தவான்னு சொல்லிக்கிறேன். என்னை நானே என்ன நினைக்கிறேன், நான் அறிவாளின்னு சொல்லிக்கிறேன். என்னை நானே நான் செல்வந்தன்னு சொல்லிக்கிறேன். இந்த காரியங்கள்லாம் நான் இருக்கிறப்ப நான் வந்து ஆவியில் எளிமையுள்ளவனாக நான் இருக்க முடியாது. இந்த காரியங்கள்லாம் என்கிட்ட இருக்கப்ப நான் ஆவியில் எளிமையுள்ளவனாக இருக்க முடியாது. நான் ஆண்டவரை சார முடியாது. ஏன்னா என்கிட்ட எல்லாமே இருக்குது. நான் எதுக்கு கடவுள்கிட்ட கேட்கணும்? நான் எதுக்கு கடவுளை சார்ந்து கொள்ளணும்? அப்படிங்கிறப்ப இந்த ஆவியில் எளிமையுள்ளதுங்கிறது இந்த பெருமைக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம். ஆவியில் எளிமையுள்ளதுங்கிறது இந்த பெருமைக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம். ஸோ இந்த இப்போ வந்து நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் உலகத்தில் இருக்காங்க. நான் ரிலீஜியஸ் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் நம்ம சொல்லலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய மோட்டிவேட்டிங் ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க. இவங்க எல்லாமே சொல்லக்கூடிய காரியங்கள் வந்து என்னென்னா, நீங்களாகவே இருங்கள், அதே மாதிரி உங்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்கள் இருதயத்தை பின்பற்றுங்கள், உங்களை கண்டுபிடிங்கள், நீங்கள் யாரும் நீங்களே கண்டுபிடிங்க, உங்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இப்போ உலகத்தில் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த நான் சொன்ன இந்த வார்த்தைகள் எதுவுமே கடவுளுக்கு ரெஃபரன்ஸ் கிடையாது. there is no reference to God. உனக்கு நீ உண்மையாரு without referring to God. உனக்கு நீ உண்மையாரு without referring to God. உனக்குள்ள திறமையை நீயே கண்டுபிடிச்சிக்கோ without referring to God. எதுவுமே கடவுளுக்கு ரெஃபரன்ஸே இல்லாமல் இந்த மாதிரி நிறைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் இப்போ சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கடவுளுக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி இந்த கோட்பாடுகளை நம்ம பின்பற்றும் பொழுது நம்ம கடவுளிடத்தில் வரவே முடியாது. வரவே முடியாது. அப்போது இந்த ஆவியில் எளிமை அப்படிங்கிறது இந்த பெருமைக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம். ஆவியில் எளிமைங்கிறது பெருமைக்கு ஆப்போசிட்டான ஒரு காரியம். அதே மாதிரி ஆண்டவர் இதை முதல் காரியமாக சொல்கிறாருன்னா, நம்மளுடைய ஆதி பிதாக்களான ஆதாம் ஏவாள் அவங்க தோற்ற இடமும் இந்த காரியத்தில் தான். அவங்க தோற்ற இடமும் வந்து இந்த காரியம்தான். யாராவது எடுத்தவர்கள் வாசிக்கவும். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 4 முதல் 5 வசனங்கள். இங்கே அந்த சர்ப்பம் வந்து அந்த ஏவாளை எப்படி ஏமாத்துதுன்னா, இந்த கனியை நீ புசிக்கும் பொழுது நீ சாவதில்லை, உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமையை அறிந்து கொள்ள முடியும், நீங்கள் தேவனை போல் இருப்பீர்கள். அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த கனியை நம்ம புசிச்சோன்னா நம்மளுக்குள்ள பெருமை வந்துடும். நானும் கடவுள் தான், நான் கடவுளுக்கு இணையானவன் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அந்த சர்ப்பம் வந்து பொய்யாக கூறி அவர்களை ஏமாற்றுகிறது. ஸோ நம்மளுடைய அந்த மனித குலம் தோற்ற முதல் இடம் வந்து இங்கே தான். அதனால் கடவுள் அந்த ரூட் காஸை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து இந்த ரூட் காஸை அட்டாக் பண்ணாதான் நம்மளால் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியும். ரூட் காஸை அட்டாக் பண்ணாமல் நம்மளால் வெற்றிகரமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. என்கிட்ட பெருமை இருக்கும் பொழுது நான் வந்து ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. என்னால் ஆண்டவரோடு இணைய முடியாது, ஆண்டவரோடு ஒன்றிணைய முடியாது. அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பர்டிகுலர் இதை வந்து முதல் ஒரு காரியமாக வைக்கிறாங்க. ஆண்டவர் நம்மை ஆவியில் எளிமையுள்ளவர்களாக நம்ம அழைக்கிறார். அழைக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் மோர் தென் 90% ஆஃப் த பீப்புள், நிறைய பேர் 90% இல்லை 99% ஆஃப் த பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், எல்லாரும் உடைக்கப்பட்ட சூழ்நிலையில், எல்லாருமே கஷ்டப்பட்ட சூழ்நிலையில், கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறோம்.
கடவுளை சார்ந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் எல்லாரும் இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப மீகர் நம்பர் தான் என்னது, அதை தாண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அப்போ கடவுள் வந்து முதல்ல இந்த பர்டிகுலர் இதை சொல்லலைன்னா அந்த 99% ஆஃப் பீப்புள் ஆர் எக்ஸ்க்ளூடட். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பரலோகத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்கப்படுகிறார்கள். அதனால தான் ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டரை ஆண்டவர் வந்து கொடுக்கிறார். இந்த கேரக்டர் எல்லாத்துக்கும் தேவை. ஆவியில் எளிமை அப்படிங்கிற கேரக்டர் தேவை. இதற்கு இணையான ஒரு வசனம் வந்து எதுல இருக்குன்னா லூக்கால இருக்குது. அதாவது லூக்கால வந்து நீங்கள் தரித்திரராய் இருப்பதனால் நம்ம பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு வசனம் இருக்கும். அப்போ நம்ம வந்து இன்னொரு ஒரு திங்கிங் என்ன, அந்த ஆவியில் எளிமைக்கு வந்து இன்னொரு திங்கிங் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, தரித்திரராக இருந்தால் நல்லது, தரித்திரராக இருந்தால் நல்லது. அப்போ பணக்காரங்களாம் இதுக்குள்ள நுழைய முடியாதா? பணம் இருக்கிறவங்க, செல்வ செழிப்போடு இருக்கிறவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாதா? தரித்திரர் மட்டும் தான் நுழைய முடியுமா? அப்போ எல்லாரும் கிறிஸ்தவம் வந்து எல்லாத்தையும் வந்து ஏழைகளாக இருக்க முடியாது அழைக்கிறதா? இந்த மாதிரி ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். வேதாகமத்தில் ரெண்டு விதமான ஏழைகள் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு விதமான ஒரு நியூ டெஸ்டமெண்ட்ல வந்து ரெண்டு விதமான ஒரு காரியங்களை வந்து ஆண்டவர் கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று வந்து பெனிக்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தை. பெனிக்ரோஸ் அப்படிங்கிற வார்த்தைன்னா அவங்க வந்து அவங்களுடைய பிழைப்புக்காக வேலை செய்கிறவர்கள், அவங்களுடைய பிழைப்புக்காக வேலை, அவங்க வந்து பணக்காரங்க கிடையாது, அவங்களுடைய அன்றாட ஜீவனத்துக்காக அன்றாட பிழைப்புக்காக வேலை செய்கிறவர்கள். அவர்களை வந்து பெனிக்ரோஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு கிரேக்க வார்த்தை வந்து குறிக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அந்த லூக்கா 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதவை தாய் அந்த 2 காணிக்கைகளை 2 காசை காணிக்கையாக போடுறாங்க. அவங்க வந்து இந்த பர்டிகுலர் குரூப்பில் நம்ம சேர்த்துக்கலாம். அவங்களுடைய பிழைப்புக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வேலை செய்கிறாங்க. அது வேலை செஞ்சால் தான் அவங்களால பிழைக்க முடியும், வேலை செஞ்சால் தான் அவங்களால பிழைக்க முடியும். அவங்கள வந்து என்னது, நம்ம பூவர்னு சொல்லலாம். இன்னொரு விதமான ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை வந்து என்னதுன்னா டோக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தை. டோக்கோஸ் அப்படிங்கிற வார்த்தைன்னா அதாவது அதுக்குரிய மீனிங் வந்து ஹெல்ப்லெஸ் பெக்கர். அதாவது தர்மம் எடுக்கிறவங்களில் தர்மம் எடுக்கக்கூட முடியாத ஒரு கேரக்டர், தர்மம் எடுக்கக்கூட முடியாத ஒரு கேரக்டர். அதாவது அடுத்தவர்களிடத்தில் கேட்டு காரியங்களை பெற்றுக்கொள்ளணும், ஆனால் கேட்கக்கூட அவர்களுக்கு திராணி இல்லாதவர்கள். ஸோ இவங்களை வந்து நம்ம ஹெல்ப்லெஸ் பெக்கர்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோன்னா லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 21. ஆமாம், இங்கே சொல்லப்படுகிற அந்த கேரக்டர் லாசருங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த லாசரு வந்து அவன் வந்து அப்படி ஒரு பலவீனமானவன். அவனால் வேலை செஞ்சு பிழைக்க முடியாது, அவனால் வேலை செய்து பிழைக்க முடியாது. அவன் என்ன பண்ணுறான், அவன் ஒரு எஜமானோட வீட்டு வாசலில் இருக்கிறான். அந்த எஜமானோட மேஜிலிருந்து விழக்கூடிய அந்த காரியங்களை பொறுக்கி தின்றதுக்கு தான், அது கூட அவனுக்கு பலம் இல்லை. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இந்த மாதிரி இதை பூவர்னஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டோக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இங்கே இந்த those who are poor in spirit அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பூவர் வந்து இந்த பர்டிகுலர் இந்த டோக்கோஸ் இந்த மாதிரி கேரக்டர் உள்ள மக்களை தான் இங்கே வந்து குறிக்குது. அதாவது அவங்களால எதுவுமே செய்ய முடியாது, இனி என்கிட்ட ஒன்றுமே கிடையாது, கடவுளிடத்திற்கு கொடுப்பதற்கோ கடவுளிடத்தில் கேட்பதற்கோ எனக்கு ஒன்றும் கிடையாது, எனக்கு தகுதியே கிடையாது, நான் கடவுளை பார்க்கவே கூட இது முடியாது. அந்த மாதிரி ஒரு உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து இவங்கள தான் நம்ம என்ன சொல்லலாம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் சொல்லலாம். அதாவது வேதாகமம் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து அதாவது நம்ம சில பேர் நினைக்கிற மாதிரி தரித்திரராக இருந்தால் அது நல்லது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா பைபிளே தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதம் நீதிமொழிகள் 30:8-9 வசனங்கள். யாராவது ஒரு வாசிக்கும்.
ஏன்னா இங்கே கிறிஸ்தவம் வந்து தரித்திரத்தை வந்து அனுமதிக்கலை. அதே மாதிரி நிறைய செல்வம் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஆண்டவரை மறுதளிக்கவும் கூடாது. ஸோ இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு இதுதான் அன்றாட தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நம்முடைய அன்றாட தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் நம்ம வந்து நம்ம அதையும் மீறி நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க ஆசைப்படுறோம். அந்த மாதிரி தான். அதனால் இந்த புவரை வந்து இந்த வெல்த்தினஸ் செல்வத்தை குறித்து இங்கே பேசலை. என்னது, அதாவது ஹெல்ப்லெஸ் பெகர், அதை என்ன சொல்கிறேன், அது தங்களால் கேட்கக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க, கேட்கக்கூட தங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்கக்கூட முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்கள தான் இந்த ஆவியில் எளிமையுள்ளவர்கள் அப்படிங்கிறது குறிக்குது. அதுக்கப்புறம் இவங்க ஏன் பிளஸ் பண்ணப்படணும்? why they should be blessed? ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அதாவது சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் மேல் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். இவங்க ஏன் பிளஸ் பண்ணப்படுறாங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் வந்து மகா கிருபையுள்ள ஆண்டவர், மகா இரக்கமுள்ள ஆண்டவர். நம்முடைய ஆண்டவர் வந்து மகா கிருபையுள்ள ஆண்டவர், மகா இரக்கமுள்ள ஆண்டவர். அதனால தான் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதாவது எந்த விதமான நன்மையும் இல்லாதவர்கள், எந்த விதமான நன்மையும் இல்லாதவர்கள், அவங்க வந்து ஃபுல்லாக அவங்கக்கிட்ட வந்து எந்த விதமான நன்மையும் இல்லை, எந்த விதமான தகுதியும் இல்லை. இந்த மாதிரி தகுதி இல்லாதவர்கள், இந்த மாதிரி எந்த விதமான நன்மை இல்லாதவர்கள், இவர்கள் மேல் ஆண்டவர் என்ன இருக்கார்? மிக இரக்கமாக இருக்கிறார், மிக தயவாக இருக்கிறார், மிகவும் கிருபையாக இருக்கிறார். அதனால தான் they need to be blessed. அதனால தான் அவங்கள பிளஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் விருப்பமாக இருக்கிறார். எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்கள், எந்த விதமான நன்மையும் இல்லாதவர்கள், இவர்களை பிளஸ் பண்ணுவதற்கு ஆண்டவர் தயாராக இருக்கிறார். ஆண்டவர் தயாராக இருக்கிறார். இப்போ யாரெல்லாம் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பைபிளில் இருக்காங்களா? ஆர் தேர் பீப்புள் ஹூ ஆர் புவர் இன் ஸ்பிரிட்? இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பைபிளில் இருக்காங்களான்னு பார்த்தோம்னா, முதல்ல யோபு 42:5-6 வசனங்கள் யாராவது ஒரு வாசிக்கும். ஆமாம், யோபு வந்து நம்ம சொல்லுவோம் பெரிய பரிசுத்தவான்னு சொல்கிறோம். யோபு வந்து பைபிளில் நம்ம படிக்கிற பரிசுத்தவானில் பெரிய பரிசுத்தவானில் ஒருவர். அவர் வந்து என்ன சொல்கிறாரு? நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன். அவர் இங்கே ஒரு உடைக்கப்பட்ட ஒரு ஆவியோடு இருக்கிறார். அவர் வந்து உடைக்கப்பட்ட ஒரு ஆவியோடு இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறார்? என்ன சொல்கிறாரு? நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன், என்னை நானே அருவருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி தாவீது வந்து சங்கீதம் 51:17 சொல்கிறாரு, அதாவது ஆண்டவருக்கு தேவையான அந்த ஆவி வந்து என்னது? நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட ஆவியை தான் கர்த்தர் வந்து என்ன பண்ணுகிறார்? விரும்புகிறார் அப்படிங்கிற மாதிரி தாவீது வந்து சங்கீதம் 51:7 சொல்கிறார். நம்ம வாசிக்க கேட்ட பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா 6:5 வசனம் யாராவது ஒரு வாசிக்கும். ஆமாம், இங்கே ஏசாயா சொல்கிறார், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் ஒரு பாவமான மனுஷன், ஒரு பாவமான ஜனங்கள் வாழுகிற இடத்துல வசிக்கிற ஒரு மனுஷன் அப்படின்னு ஏசாயா சொல்லுகிறார். ஸோ ஏசாயா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. பைபிளில் நம்ம வாசிக்கிறதுல பெரிய தீர்க்கதரிசிகளில் அவரும் ஒருவர். அவர் என்ன சொல்கிறார்? நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் வந்து அசுத்த உதடுள்ள ஒரு மனுஷன் சொல்கிறார், பாவமான ஜனங்கள் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். ஸோ இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா. புதிய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா யோவான் ஸ்நானகன். ஸோ ஆண்டவர் வந்து யோவான் ஸ்நானகனுக்கு குறித்து என்ன சொல்கிறார்? ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்கள் இவரை காட்டிலும் பெரியவர்கள் சொல்கிறார். அப்படிப்பட்ட யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறார்? அதாவது என்னிலும் மேன்மையுள்ளவர் ஒருத்தர் இன்னொருத்தர் வரப்போறாரு, அவருடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் வந்து தகுதி உள்ளவன் கிடையாது, எனக்கு வந்து எந்த விதமான ஒரு தகுதியும் கிடையாது, அவரை நான் கம்பேர் பண்ணும்போது நான் தகுதியற்றவன் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். நான் தகுதியற்றவன் யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். வசனங்கள் யோவான் 1:27 யாராவது ஒரு வாசிக்கும். ஆமாம், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்ப்பதற்கும்
நான் பாத்திரன் அல்ல அப்படிங்கிறார். எனக்கு பின்னாடி வரவர் தான், ஆனால் அவர் என்னது, என்னையோட மேன்மை உள்ளவர் அப்படிங்கிறார். அதே மாதிரி யோவான் 3ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் சொல்கிறார், அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் சொல்கிறார். அவர் பெருக வேண்டும் நான் சிறுக வேண்டும் சொல்கிறார். ஸோ ஆண்டவருடைய வாயால் மிகப்பெரியவர் என்று சொல்லப்பட்ட யோவான் ஸ்நானகர் என்ன பேசுகிறார், அவர் பெரியவர், நான் வந்து ஒன்றுமே கிடையாது, நான் வந்து ஒரு தகுதியும் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதுக்கு அடுத்தது இன்னொரு ஒரு கேரக்டர் நம்ம பார்த்தோம்னா, லூக்காவில் வந்து லூக்கா 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14 ஒரு ஆயக்காரனை பற்றி சொல்கிறது. யாராவது ஒரு அந்த வசனத்தை வாசிக்கும். ஆமாம், இங்கே வந்து இந்த ஆயக்காரத்தில் சொல்கிறான், நான் பாவியான மனுஷன், என் மேலே இறக்கமாயிருங்க. அவன் ஆலயத்துக்குள்ளே கூட போகலை, ஆலயத்துக்கு வெளியே நின்று அந்த ஆலயத்தை பார்க்கறதுக்கு கூட ஒரு ஒரு தைரியம் இல்லாமல், ஒரு மனம் இல்லாமல் அவன் என்ன பண்ணுறான், கடவுளை பார்த்து வேண்டிக் கொள்கிறான், நான் பாவியான மனுஷன் என் மேல் இறக்கமாயிரும், நான் பாவியான மனுஷன் என் மேல் இறக்கமாயிரும். அதே மாதிரி பேதுரு வந்து ஆண்டவரை முதல்ல பார்க்குறப்ப அவர் சொல்கிறார், ஆண்டவரை பார்த்து நீங்கள் வந்து நான் பாவியான மனுஷனை விட்டு போயிருங்க அப்படிங்கிறார். பேதுரு வந்து என்ன சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு நீங்கள் போயிருங்க அப்படிங்கிறாரு. லூக்கு 5:8 வந்து இந்த இது வருது. ஆண்டவரை பார்த்தவொன்னே அவர் சொல்கிறாரு, நான் பாவியான மனுஷன், நீங்கள் இருக்காதீங்க, நீங்கள் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மாதிரி பவுல் வந்து என்ன சொல்கிறார், ரோமன் 7:18 பவுல் சொல்கிறார், எந்த ஒரு நன்மையான காரியம் என்கிட்ட இல்லை, எந்த ஒரு நன்மையான காரியமும் என்கிட்ட கிடையாதுங்கிறாரு. அதே மாதிரி நம்ம வாசிக்க கேட்ட புதிய ஏற்பாட்டின் பகுதியில் என்ன சொல்கிறாரு, பாவிகளில் பிரதான பாவி நான், கிறிஸ்து இயேசு பாவிகளை ரட்சிக்க உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் நீதியுமானது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறாரு, அந்த பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஆவியில் எளிமையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இவர் எல்லாருமே என்னது, நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள், எல்லாருமே நொறுங்குண்ட இருதயத்தோடு இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இங்கே வந்து என்னென்னா, நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேரக்டர்ஸில், இந்த சொல்லப்பட்ட அந்த பீட்டிடியூட்ஸில் சொல்லப்பட்ட அந்த கேரக்டர்ஸில் நிரம்பி வழிகிறவராக இருக்கிறார். பீட்டிடியூட்ஸ் சொல்லப்பட்ட கேரக்டர்ஸில் நிரம்பி வழிகிறவராக இருக்கிறார். உங்களுக்கு தோணலாம், ஏன்னா ஆண்டவர் வந்து ஆவியில் எளிமையுள்ளவராக இருந்தாரா, இது எப்படி முடியும், அவர் கடவுள், அவர் எப்படி ஆவியில் எளிமையுள்ளவராக இருக்க முடியும்? திருத்துவத்தில் 2ஆவதாக நம்ம சொல்கிறோம், தேவனுடைய குமாரன்னு சொல்கிறோம், அவர் எப்படி ஆவியில் எளிமையுள்ளவராக இருந்தார் நம்ம சொல்லலாம். அதாவது ஆண்டவர் வந்து நீங்கள் பார்த்தோம்னா, யாராவது ஒரு வாசிக்கும், பிலிப்பியர் 2:5-8. அதாவது தேவனுடைய குமாரனாக இருந்தும் அதை வந்து என்ன பண்ணல, அவர் என்ன பண்ணுறாரு, அதை ஒரு பெரியதாக இல்லாமல் அவர் அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷாயலாக இங்கே வருகிறார். அதே மாதிரி அவருடைய என்டையர் லைஃப்பில் வந்து ஹீ இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த ஃபாதர். எப்பயுமே என்ன பண்ணுறாரு, அவர் பிதாவையே சார்ந்திருக்கிறார். எப்பயுமே அவர் வந்து பிதாவையே சார்ந்திருக்கிறார். ஆவியில் எளிமையுள்ளவர்களால் மட்டும்தான் கடவுளை சார்ந்திருக்க முடியும். ஆவியில் எளிமையுள்ளவர்களால் மட்டும்தான் கடவுளை சார்ந்திருக்க முடியும். இவர் பிதாவை எந்த நேரமும் சார்ந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், யோவான் 8ஆவது அதிகாரம் 28-29 வசனங்களை சொல்கிறார், நான் சுயமாய் ஒன்றும் செய்யவில்லை, நான் சுயமாய் ஒன்றும் சொல்லவில்லை, என் பிதா எனக்கு போதிக்கிறவர்களே செய்கிறேன், என் பிதா எனக்கு போதிக்கிறவர்களே நான் சொன்னேன்னு சொல்லுகிறார். அதே மாதிரி யோவான் 14ஆவது அதிகாரம் வசனங்கள் 23-24 வசனங்கள் 30-31 சொல்கிறாரு, நீங்கள் கேட்கிற வசனம் என் பிதாவினுடையது, நீங்கள் கேட்கிற வசனம் என் பிதாவினுடையது, என் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன், என் பிதா எனக்கு கட்டளையிட்டபடி செய்கிறேன். ஸோ பிதாவும் அவரும் பெரிய வேலை எப்பயும் ஒன்றா தான் இருக்கிறாங்க. இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த ஃபாதர். அவர் வந்து தேவனுக்கு ஈக்குவலான ஒரு இதாக இருந்தும் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த ஃபாதர், இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த ஃபாதர். ஸோ அவரை விட பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்க முடியாது. அவரை விட வந்து பெரிய எக்ஸாம்பிள், அந்த ஆவியில் எளிமைக்கு வந்து அவரை விட பெரிய எக்ஸாம்பிள் நம்மளுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ஆவியில் எளிமையுள்ளவர்களாக மாற முடியும், நம்ம எப்படி இந்த பெருமைகளை நம்ம மேற்கொள்ள முடியும்
அது ரொம்ப ஒரு இந்த இதை நம்ம ஆவியில் எளிமையுள்ளவர்களாக மாறணும்னா நம்ம வந்து நம்முடைய தேவனை நோக்கி தான் நம்ம பார்க்கணும். ஆவியில் எளிமையுள்ளவர்களாக மாறணும்னா நம்ம வந்து நம்முடைய தேவனை நோக்கி பார்க்கணும். அவருடைய கிருபையை நம்ம நினச்சி பார்க்கணும். அவர் மகா கிருபையுள்ள ஆண்டவர், அவர் மகா இரக்கமுள்ள ஆண்டவர். இதே மாதிரி நினைத்து பார்க்கும் பொழுது நம்மளால் நம்ம ஆவியில் எளிமையுள்ளவர்களாக மாற முடியும். நம்ம ஏற்கனவே பார்த்த எக்ஸாம்பிள்ஸில் யோபு வந்து சொல்கிறார், என் கண்கள் உம்மை கண்டது. அவர் வந்து ஆண்டவர் அது வரைக்கும் அவர் என்னமோ பேசிகிட்டு இருக்கிறாரு. அந்த யோபுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த அதுக்கு முன்னோடைய அதிகாரம் வரைக்கும் அவர் என்ன பண்ணுகிறார், தன்னை நியாயப்படுத்த ஒரு முயற்சித்து கொண்டே இருக்கிறார். நான் என்ன தப்பு செஞ்சேன் இந்த மாதிரி அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். ஆனால் அந்த பர்டிகுலர் இடத்துல அவர் சொல்கிறாரு, தேவனை என்னுடைய கண்கள் கண்டது. அவரை பார்த்த உடனே நான் என்ன ஆயிட்டேன், நான் வந்து மனஸ்தாபப்படுகிறேன், நான் தூளிலும் சாம்பல் என்னை நான் அருவருக்கிறேன். அவர் மிக பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம், அவர் மிக பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரை பார்த்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னை அருவருக்கிறார். தன்னை அருவருத்து அவர் சொல்கிறார், நான் தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாபப்படுகிறேன் சொல்கிறார். ஏசாயா சொல்கிறார், அவர் ஆண்டவரை பார்க்கிறார். அவர் சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிற அந்த ஆண்டவரை பார்த்த உடனே அவர் என்ன சொல்கிறார், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகளுள்ள ஒரு மனுஷன் சொல்கிறார். ஆக நம்ம ஆண்டவரை நம்ம பார்க்க அவருடைய கேரக்டர்ஸை நம்ம பார்க்க அவரோட கேரக்டர்ஸை நம்ம தியானிக்க இயேசு கிறிஸ்துவோட கேரக்டர் நம்ம தியானிக்கும் பொழுது இந்த 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் ஃபுல்லாக அங்கே ஆண்டவர் பெரிய பிரசங்கத்தை நிகழ்த்துகிறார். அந்த பெரிய பிரசங்கத்தில் உள்ள ஒவ்வொரு கேரக்டர், அவர் பேசுகிற ஒவ்வொரு கேரக்டருக்கும் இயேசு கிறிஸ்து தான் எக்ஸாம்பிள். அதாவது அவர் பேசுகிற ஒவ்வொரு கேரக்டர் நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் அட்லீஸ்ட் நம்ம அட்டம் பண்ணாலே அது பெரிய விஷயம். அந்த கேரக்டர்ஸ் நம்ம அந்த 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 கேரக்டர்ஸ்க்காக நம்ம மாறணும் முயற்சி பண்ணோம்னாலே அதுவே பெரிய விஷயம். ஸோ அந்த கேரக்டர்ஸில் வந்து நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம பொருத்தி பார்த்தோம்னா அவர் மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். அவருக்கு முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு நிச்சயமாக நமக்கு தோணும். அப்போ வந்து நம்ம பண்ணலாம், முழுமையாக நம்ம ஆண்டவரை சார்ந்து கொள்ளலாம். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம், ஆனால் அதே சமயத்தில் இஸ் எ காட் ஹூ இஸ் மோர் கிரேசியஸ் காட். அவர் மகா கிருபையுள்ள ஒரு ஆண்டவர், மகா கிருபையுள்ள ஆண்டவர். ஸோ அதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன ஆகலாம், நம்ம ஆவியில் எளிமையுள்ள ஆகி நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்ம சார்ந்து கொள்ள முடியும். ஆண்டவரை நம்ம முழுமையாக சார்ந்து கொள்ள முடியும். இதில் இந்த பைபிளில் வந்து ஒரு கதையும் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இந்த கெட்டகுமாரன் கதை நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ இந்த கெட்டகுமாரன் என்ன பண்ணுறான், அவன் தகப்பன்ட்ட வந்து சொத்தை வாங்கிக்கிட்டு அவன் போய் ஊதாரித்தனமாக செலவு செய்கிறான். செலவு செய்து எல்லா பணத்தையும் வந்து செலவழித்து முடிச்சிடுறான். அப்போ அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. இப்போ வந்து என்ன பண்ணுறான், அவனுடைய ஜீவனத்துக்காக ஒரு பன்றி கொட்டையில் போய் என்ன பண்ணுறான், அவன் அங்கே வேலை பார்க்குறான். அங்கே அவனுக்கு சரியான உணவு கிடைக்கல, பசியோடு இருக்கிறான். அப்போ வந்து அவன் வந்து என்ன பண்ணான்னா அவனுடைய அப்பாவை பற்றி நினச்சி பார்க்குறான். ஸோ அவனுடைய அப்பாவை பற்றி என்ன சொல்லுதுன்னா, யூஸ்வலாக இஸ்ரவேலில் வந்து அல்லது அந்த கிரேக்க முதலாளிகள் அல்லது ரோம முதலாளிகள் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அடிமைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அடிமைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறது வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க செய்கிற வேலையை பொறுத்து கொடுப்பாங்க. இவன் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், இவனுக்கு இவ்வளோ சாப்பாடு, இவன் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கான், இவ்வளோ சாப்பாடு. ஸோ அவங்க செய்கிற அந்த வேலையின் அளவை பொறுத்து அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனால் இவனோட அப்பா வந்து எல்லாரையும் சமமாக ட்ரீட் பண்ணார். அவர் வந்து எல்லாருக்கும் வந்து நிறைய, அதாவது அவங்கள வந்து சமமாக ட்ரீட் பண்ணி அவங்கள ரொம்ப நல்லா நடத்துகிறார். அவன் அதை நினச்சி பார்க்குறான், என் அப்பாட்ட வேலை பார்க்குற ஒரு சாதாரண வேலைக்காரனுக்கு கூட நல்ல உணவு கிடைக்குமே, நல்ல உடை கிடைக்குமே, எல்லாமே அவனுக்கு கிடைக்குமே அப்படிங்கிறத இவன் வந்து ஒரு ஃபுல்லாக உடஞ்சி போயிடும். இனி இவன்ட்ட ஒன்றுமே கிடையாது, இவன்ட்ட ஒரு நன்மையும் கிடையாது. இவங்க அப்பாட்ட போனாலும் அவங்க அப்பா ஏற்றுக்க மாட்டார். ஆக்சுவலாக அவர் ஏற்றுக்கக்கூடாது இல்லையா. அந்த இடத்துக்கு போனால் அவனை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. இவன் வந்து அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து அவங்க அப்பாவை நினச்சி பார்க்குறான். அது போக அவன் இன்னொன்று நினைக்கிறான், அவங்க அப்பா வந்து வேலைக்காரங்களுக்கே இவ்வளோ செய்யும்போது எனக்கு செய்ய மாட்டாரா. அவங்க தகப்பனுடைய அந்த அந்த பெரிய அந்த பரந்த ஒரு மனப்பான்மையை அவன் யோசித்து பார்க்குறான். ஸோ ஒன்ஸ் அந்த பரந்த மனப்பான்மையை அவன் யோசித்து பார்த்த உடனே அவன் என்ன பண்ணுறான், அவங்க அப்பா நோக்கி வரான். அவன் வந்தான், அவன் என்ன நினச்சி வந்தானோ அது அங்கே பொய்த்து போகலை. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அவனை கட்டி தழுவி கொள்கிறார், அவனுக்கு முத்தம் கொடுக்கிறார். அங்கே வந்து சாப்பாடு முக்கியம் கிடையாது, சாப்பாட்டை தாண்டி அவன் என்ன பண்ணுகிறார், அவர் கட்டி தழுவி கொள்கிறார். சாப்பாட்டை தாண்டி அவனுக்கு என்ன பண்ணுகிறார், முத்தம் கொடுக்கிறார். அவனுக்கு ஒரு புதிய அங்கேயே அவனுக்கு என்ன பண்ணுகிறார், அணிவிக்கிறார். ஒரு பெரிய ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறாரு. ஒரு கொளுத்த ஆட்டை வெட்டி ஒரு பெரிய ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுபோக அவனுக்கு மோதிரம் போடுறாரு.
ஸோ எந்த விதமான தகுதியும் இல்லாதவன். ஆனால் அவருடைய இரக்க குணத்தின் மித்தம் அவர் என்ன பண்றாரு? அத்தனை அந்த மகனுக்கு செய்கிறார். இவன் எந்த விதமான தகுதியும் இல்லை. அந்த அப்பாவை தான் என்ன பண்றான்? சண்டை போட்டு சொத்தை பிடிக்கிட்டு போயிட்டான். சண்டை போட்டு அவனோட பங்கு என்னமோ அந்த பங்கை வாங்கிட்டு போயிட்டான். ஆனால் வாங்கிட்டு போன பிறகும் அவர் என்ன பண்றாரு? அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். இவன் எப்படியாச்சு அவன் திருந்தணும்னு அவர் விரும்புகிறார். அதனால தான் அவன் வந்த உடனே அவனை கட்டி அணைத்து அவனை ஏற்றுக்கொள்கிறார். அவனை முத்தம் கொடுத்து அவனை தன்னுடைய மகனாக அங்கீகரிக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான் காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம எந்த விதமான தகுதி இல்லாத ஜனங்கள், நம்ம தகுதி இல்லாத மக்கள். நம்ம உள்ளத்துல வந்து நிறைய பெருமை இருக்குது. இந்த பெருமை நிமித்தம் நம்ம அழிந்து போயிட்டோம். நாம் பெரியவன் நம்ம நினைச்சு இன்னைக்கு உலகத்தில் நிறைய பேர் அப்படிதான் பெரிய ஆட்கள்னு சொன்னவங்களாம் யாருமே ஒன்றும் இல்லாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த பெருமையெல்லாம் நீங்கி நம்ம எந்த தகுதி இல்லாமல் நம்மளுக்கு யாரையும் ஆதரிக்க இல்லையே, நம்மளை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லையே அப்படிங்கிறப்ப நம்முடைய ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்குறப்ப, நம்ம வேதத்தை தினமும் தியானிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவரோட கேரக்டர்ஸ் நம்ம பார்த்தோம்னா மிக பரிசுத்தமுள்ள ஒரு கேரக்டர்ஸ். அதை வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணது 100% அச்சீவ் பண்ணது பாசிபிள் இல்லாத ஒரு காரியம். அப்படிப்பட்ட கேரக்டர்ஸாக பார்க்கும்போது ஆண்டவரோட பரிசுத்தத்தை நம்ம பார்க்கும்பொழுது நம்ம பாவி, நம்ம ஒன்றும் இல்லாதவங்க, நம்ம தூசு கூட சமானம் இல்லாதவங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து நம்முடைய ஆண்டவர் அப்போ இன்னொரு நம்ம உணரணும். அவர் மகா கிருபையுள்ள ஒரு ஆண்டவர், மகா இரக்கமுள்ள ஒரு ஆண்டவர். அதை நம்ம நினைத்து அவரிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். பரலோக ராஜ்யத்தை அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். யாரெல்லாம் ஆவியில் எளிமையுள்ளவர்களோ பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதுக்கு அடுத்து வரதுலாம் அந்த வார்த்தை இல்லை, ஸ்டார்டிங்கில் இருக்குது. அந்த கடைசியில் உள்ள ஒரு பியூட்டிடியூட்ல அந்த பரலோக ராஜ்யம் அவர்களுடையதுன்னு வருது. ஆனால் அந்த ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஆவியில் எளிமையுள்ளவர்கள் ஆயிட்டீங்கனாலே பரலோக ராஜ்யம் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணப்படுகிறது. ஆவியில் எளிமையுள்ள ஆயிட்டம்னாலே பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணப்படுது. ஸோ ஆவியில் எளிமையுள்ள நம்ம ஒன்ஸ் ஆயிட்டம்னாலே அதுக்கு அடுத்து உள்ள கேரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக பில்டப் ஆகும். ஸோ ஆண்டவர் இன்னைக்கு நம்ம எல்லாரையும் ஆவியில் எளிமையுள்ளவர்களாக அழைக்கிறார். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அழைக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,